கோவையில் திமுக மேற்கு மண்டல பாக முகவர்கள் மாநாடு நடைபெறுகிறது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரம் என்ன? தேவப்பிரியன், சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகக்கூடிய வகையில் திமுக அடுத்தடுத்த மாநாடுகளை நடத்தி வருகிறது. கடந்த வாரம் மேற்கு மண்டல இளைஞர் அணி மாநாடு பல்லடம் அருகே நடைபெற்றது. இதனிடையே அவருடைய அடுத்த கட்டமாக தற்பொழுது மாநாடு, அதாவது மேற்கு மண்டல வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடானது தற்பொழுது இன்றைய தினம் நடக்க இருக்கிறது. இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேற்கு மண்டலத்தில் இருந்து மொத்தம் 39 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து இந்த நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். இதற்காக பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு பகுதியில் மேடையும் மற்றொரு பகுதியில் வாகனங்கள் நிறுத்துமிடம் என பிரிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 1 லட்சம் இருக்கைகள் வரை இங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த இருக்கைகளில் வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு பாகமுகவர்களுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் ஸ்நாக்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விரிவான ஏற்பாடாக இந்த மாநாடானது நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டில் மாலை 5 மணி அளவில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பல்வேறு அறிவுறுத்தல்கள் பாகமுகவர்கள் வாக்குச்சாவடி தேர்தலின் பணிகளின் போது என்னென்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ள வேண்டும், சட்டமன்ற தேர்தலின் போதும் வாக்கு எண்ணிக்கையின் போதும் அவர்களது பங்கு என்ன, அவர்கள் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை இந்த கூட்டத்தில் அறிவுறுத்த இருக்கிறார். ஏற்கனவே சூலூர் அருகே நடைபெற்ற இளைஞரணி கூட்டத்தில் இளைஞரணி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருந்தது. இளைஞரணியினை உத்வேகப்படுத்தும் விதமாக மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணியரை உத்வேகப்படுத்தும் விதமாக கூட்டம் நடத்தப்பட்டிருந்த ஒரு வார காலத்திற்குள் இந்த மாநாடு பாகமுகவர்களுக்கான மாநாடு தற்பொழுது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாக்குச்சாவடி குழுவினருக்கான இந்த மாநாட்டில் சுமார் 1,50,000 பேர் வரை இதில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 39 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து 1,50,000 மேற்பட்டோர் வரக்கூடிய நிலையில் அதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நீலாம்பூர் புறவழிச்சாலையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மைதானத்தில் வாகனங்கள் வருவதற்கும் வாகனங்கள் நிறுத்துவதற்கும் என பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் 1000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் இன்று காலையிலேயே கோவை வந்திருக்கிறார். தற்பொழுது தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய அவர் சரியாக 5 மணி அளவில் மேடைக்கு வர இருக்கிறார். சுமார் 2 மணி நேரம் இந்த மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி.